கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்துருக்குற சைக்கிளை பாருங்களேன். ஹேண்டில் பாரு இப்போ கொண்டு வந்தாங்க தாங்க, எல்லாம் கலந்து கிடக்குது. பாருங்க, இதை கிராஸாக இருக்குது, ஒரு டேஞ்சர் லைட் இல்லை, எல்லாம் துரு பிடிச்ச மாதிரி. முன்னாடி மட்டும் பாருங்க, தமிழ்நாடு அரசு. என்னங்க ஒன்று கொடுக்கணுன்னா நல்ல சைக்கிளாக பார்த்து கொடுக்கணுங்க, பிரயோஜனமாக கொடுக்கணும், ஒரு மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்கணும். கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கிளெல்லாம் கொடுத்து குழந்தைங்க, வெறும் படிக்கிற குழந்தைங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி பாருங்கதா. இதெல்லாம் கலண்டு கிடக்கு, சும்மாவே இருக்குதா. இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்தா கவர்மெண்ட் எப்படி இருக்கும், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்க யார், இந்த சைக்கிளை ஃபிட் பண்ணவன் யாருங்க? ஏன்னா சும்மாவா வேலை செஞ்சான்? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணுங்க. வேலை நம்ம சேவை செய்கிறோம், இலவசமாக சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சைக்கிளை கரெக்டாக நம்ம இப்போ செட் பண்ணி கொடுக்குறது தான் அந்த சைக்கிள் ஃபிட் பண்ணுறவங்களுடைய வேலை. அதை கூட சரியாக செய்யலைன்னா அவங்கெல்லாம் யாருங்க? அவங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க, வேலை செய்கிற ஆளுங்களே இல்லை அவங்கெல்லாம். இதெல்லாம் இதாங்க இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தான். இது கவர்மெண்ட் ஸ்கூல் சைக்கிள்னு சொல்லிட்டு எல்லாமே கிராஸு, டேஞ்சர் லைட்டு கிடையாது. என்னங்க இந்த மாதிரி அட்டூழியம் வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்டோம். இதை கொண்டு போய் நம்ம இன்னொரு சைக்கிள் ஷோரூமில் கொடுத்து ஒரு 700 ரூபாய்க்கு செலவு செஞ்சால் தான் ஓட்டவே முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைக்கிளில் மவுத்து பாருங்கள், மவுத்தே இல்லை, காற்றடிக்கிறதுக்கே இல்லை, வெறும் டியூப் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு சைக்கிள்னு சொல்லிட்டு இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது நாட்டுக்கும் நல்லதில்லை, வீட்டுக்கும் நல்லதில்லை. இந்த மாதிரி எதுக்கு கொடுக்கணும்? கொடுக்காமலே இருந்துக்கலாமே. ஏதோ என்னுடைய கருத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து சொன்னேங்க. எங்கள் வீட்டில் என்னுடைய பையன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு கொடுத்த சைக்கிள் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. அவனுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும். இதுதான் என்னுடைய இந்த கருத்தை சொல்லணும்னு நான் நினச்சேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.